My new friend. ஸோ ஓப்பனிங் வந்து மார்னிங் 5 o'clock, ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் 5 rupees தான் தரேட்டு. டெபுட்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் மாலை மரதேஸ்வர் வைல்ட் லைஃப் டிவிஷன். இந்த என்ட்ரி டிக்கெட் இருக்குது. ட்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா அது என்ன மரம் அப்படிங்கிறத பொட்டானிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டோடியா கம்பானட்டா. இது ஒவ்வொரு மரம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜக்கரண்டா ஓகே. பாண்டுரங்க விட்டதற்கு ஜெய். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம தசவதாரத்தோட பிரதிபலிப்பு மாதிரி இருக்குது. ஃபோட்டோஸ் வந்துட்டுங்களா. முன்னத்து பூச்சி குயில் பாட்டு கேட். crocodile. Gundal Dam. சமையல் பார்த்தீங்களா, அப்படியே ஒரு நல்ல இயற்கை அழகாக. வாட்டர் ஃபால்ஸ்லாம் எப்படி இருப்பாருங்க. வாசவி கிளப்ஸ் இன்டர்நேஷ்னல். ஜெய் ராகவேந்திரா. வெல்கம் டு மகாதேஸ்வரம் மரிகுட்டா. நமஸ்தே அண்ணா. நல்லா இருக்குல்ல, அழகாக இயற்கையை பசுமையாக. நம்ம அண்ணன் வந்து கார்டனிங் மெயின்டெனன்ஸ். இது நம்ம மலைக்கு மேலே இருக்கிற சிவன் கோயில். இது நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு பெரிய அரச மரம். 20 years பிஃபோர் வீடாக இருந்தது. அப்போ எவ்வளோ திகிலாக இருந்திருக்கும் பாருங்கள், எவ்வளோ பயமாக. மேலே நல்லா இருக்குது. ஓகே. நீ மேலே நீ பண்ணலாம். தேங்க்ஸ்ண்ணா. ஜெயா. ஏய் ராஷ்டிரமே.
எங்கே போய்ங்க? பார்த்தீங்களா ஃபுல்லாக வீடு. நான் சொல்கிற 20 வருஷத்துக்கு முன்னாடி வீடுங்களே இல்லை பெருசாக. அதாவது 2000க்கு மேலே தான் வந்து வீடுகள் வந்துருக்கல. அது முன்னாடி ஃபுல்லாக வந்து காடாக இருக்குது. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 100 வருஷத்துக்குள்ள இருக்குது கட்டி. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட இந்த மலைக்கு மேலே இருக்கிறதுனால இது சிவன் கோயில். இது ஏரி வில்லேஜோட அந்த வில்லேஜோட கொலைகள் வண்டி வந்து அந்தளவுக்கு விட்டு இதுல மெயின் ரோடில் பஸ் கனெக்ட் ஆகும். இங்கேருந்து வந்து சேஃப்டிக்காக ஃபென்சிங் மாதிரி போட்டுருக்காங்க ஸ்டீல்லே. இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் இருக்குது. ஊர் சும்மா பாருங்களேன் அப்படியே வியூவில் ஊர் எப்படி இருக்கு பாருங்கள். இங்கேருந்து கொஞ்சம் தரைக்கு விழுந்தா அவ்வளோ ஹைட்லேருந்து கீழே விழும். பார்த்தீங்களா அவ்வளோ ஹைட் இருக்குது. அந்த பில்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த பில்டிங் எவ்வளோ கீழே இருக்குது அந்த ஹைட்டுக்கு இருக்குது. பாறைகளிலும் செடிகள் பூக்கின்றன. கல்லுக்குள் ஈரம். பொதுவாக மண்ணில் தானே செடியெல்லாம் வளரும். பாறையில் செடி வளருது அப்படின்னா அப்போது பாறையில் கல்லுக்குள் ஈரம். ஆக்சுவலாக இது 5 rupees என்ட்ரி. பட் 5 rupees கம்மி அப்படி ஜாஸ்தின்னு சொல்கிறதுக்காக சொல்ல வரல, இல்லை கம்மின்னு சொல்கிறதுக்காகவும் வரல நான். இது வந்து லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு வந்து தன்னோட வேலை நேரங்களில் போக அந்த உள்ள பெரிய கஷ்டம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் மறந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே வரலாம். அது போக டூரிஸ்ட் ப்ளேஸும் வரலாம். டூரிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பெருசாக ஒன்றும் கிடையாது. this is purely maybe for relaxation area for the local residents of Kollegal, Karnataka. One state mini world அந்த டேக் வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் தட் இஸ் கிரேட் எனஃப். இது ஜிப்லைன் போல் இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, ஜிப்லைனுக்கான என்ட்ரி இது பாயிண்ட். இந்த ஹூக்லேருந்து இந்த ரோப்புக்கு போய் இப்படி போய் கனெக்ட் ஆகுது. எவ்வளோ நாட்டு போயிட்டு இப்படியே போகுது. போயிட்டு அந்த ஸ்பாட் வரைக்கும் போகுது. சூப்பர்ல ஃபைன். மரத்தின் தோள்பட்டை உரிந்து மானின் கொம்புகளாய் மாறியது. இயற்கையின் அழகு. அதுவே பாருங்கள், ஒரு மான் மாதிரி தான் இருக்குது. இது நான் அமர்ந்த இடம் நினைவுகளுக்காக. ஜிப்ரோ லைன். இங்கேருந்து இந்த பார்க் வந்து கீழே கொஞ்சம் இறங்கி வந்தேன். நான் அப்படியே போயிருப்பேன், பட் கொஞ்சம் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கீழே இறங்கி வந்தால் வேறு வழியில் வந்தால் இங்கே ஒரு சின்ன பாண்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
அது பாழடைஞ்ச பில்டிங் இது ஒரு நைட்டு. நூறாவது நாளில் வர மாதிரி மரத்தை எப்படி கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? மக்களே மக்களே மக்களே, நீளம் பொழுது ஃபுல்லாக காடு அப்படியே கீழே போகுது எம்டியா. இந்த இடத்துல சும்மா ஒரு இது மாதிரி வாட்டர் டேங்க் மாதிரி ஒன்று, அந்த வாட்டர் ஸ்டோரேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபாரஸ்ட்டு தான். அதாவது ஊருக்குள்ளார ஃபாரஸ்ட்டாக இல்லை ஃபாரஸ்ட்குள்ளார ஊரான ஒரு ஏர் மாதிரி ஆயிடுச்சு. மூங்கில் பார்த்தீங்களா, எறும்பு போகுது பாருங்க. ஏன்னா மூங்கில் வந்து உணவு பதுக்கி வச்சுருந்தா மூங்கில ஒரு உணவு தான். பார்த்துருப்பீங்களா, சில கருவிகள்லாம் மூங்கிலாம் சாப்பிடுவாங்க. மூங்கில உரிச்சு மூங்கில் இது பாருங்க, கிளைகள் எப்படி இருக்குது, மூங்கில் அரிசி அப்படின்னு வரதும் இதுலேருந்து தான் எனக்கு தெரிஞ்சு. அழகாக இருக்குது. மூங்கில் காடு, மூங்கில் காடுகளே உண்டு உணரும் பாடல்களே. மூங்கிலோட கிளைகள் பார்த்தீங்களா, இதுவும் முள்ளு மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டு வச்சு காஞ்சி போச்சுன்னா அப்படி இருக்குது. சுக்கி பாரா சுக்கி அக்கா சுக்கி ஃபாரினர்ஸ்லாம் வந்துருக்காங்க போல. Parachuti Falls. Gracias.